இங்கே ஒரு இடத்துல தூரமாக போய்கிட்டு இருக்க ஒரு பஸ்ஸை காமிக்கிறாங்க. அந்த பஸ்ஸுக்குள்ளே ஒருத்தன் ஒரு ஓல்டு லேடியை புள்ளி பண்ணுற மாதிரி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கான். பட் அது யாருமே அதை கண்டுக்கல. எல்லாரும் அவனுக்கு பயந்து அமைதியாக இருந்துடுறாங்க. அதை பார்த்து தான் அவனுக்கு கொஞ்சம் திமிரு அதிகமாகி எல்லாரையும் மிரட்ட ஆரம்பிக்கிறான். நடக்கிற எல்லாத்தையும் ஒரு ஸ்கூல் பொண்ணு மொபைலில் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. பட் அதை அவன் பார்த்துட்றான். அவனோட ஃபோக்கஸ் மொத்தமும் இப்போ அந்த பொண்ணை பார்த்து தான் இருக்குது. பஸ்ஸில் இருக்க எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, இவன் இந்த பொண்ணை ஏதோ பண்ணிட போகிறான்னு நினச்சி. பட் இப்போ கேமராவை சைடில் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஆள் பார்க்கவே நல்லா பல்காக ஜெய்ஜாண்டிக்காக இருக்காரு. இவரை பார்த்தவொடனே அவன் கொஞ்சம் பயந்துடுறான். உடனே அவன் அந்த பொண்ணை விட்டுட்டு மறுபடியும் அந்த ஓல்டு லேடிக்கிட்டே போகிறான். அதை பார்த்த நம்ம ஹீரோ உடனே அவர் சீட்லேருந்து எந்திரிச்சு முன்னாடி வர இன்னைக்கு செத்தாண்டா ஒருத்தன் அப்படின்னு பஸ்ஸில் இருக்க எல்லாரும் ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ வந்து அவனை முறைச்சி பார்த்த மாதிரி நிற்க அவனுக்கா மூஞ்சியெல்லாம் வெறுக்குது. சரி என்னதான்டா ஆகும் அப்படின்னு டென்ஷனாக பார்த்துக்கிட்டு இருக்க ஹீரோ ஸ்டாப் பட்டனை மாற்றி வண்டியை நிப்பாட்டி இறங்கி போயிடுறாரு. இதை பார்த்தா வண்டியில் இருந்த எல்லாரும் ஷாக் ஆகிடுறாங்க. உடனே அந்த ஸ்கூல் பொண்ணும் ஹீரோ கூடவே இறங்கிடுறா. இறங்கின உடனே வேகமாக வந்து ஏன் அவனை எதுவும் பண்ணலை அப்படின்னு கேட்குறா. அதுக்கு ஹீரோவோ அது ஏன் வேலை இல்லைன்னு சொல்கிறாரு. இதை கேட்டு டென்ஷனான ஸ்கூல் பொண்ணு ஹீரோ அசால்ட்டாக இருக்கும்போது அவர் முதுகில் பளிர்னு அடிச்சுட்டு ஓடிடுறா. இதை பார்த்து டென்ஷனான நம்ம ஹீரோ நீ மட்டும் என் கையில் கிடச்ச செத்த அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக்கு விட அவள் அதுக்குள்ளே அங்கேருந்து போயிடுறா. ஹீரோவும் வந்த வேலையை பார்த்துட்டு கிளம்பிடுறாரு.